ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு நம்ம கேஷுவலாக பேசணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான லாங்குவேஜுக்கு தேவையான ஒரு முக்கியமான ரூட் வேர்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வார்த்தையை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இன்சிடென்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கான்செப்டுக்குள்ளே வரேன். நல்லா கவனிங்க. நம்ம வீடு பக்கத்தில் ஏதோ ஒரு சுடுகாடோ இல்லாட்டி ஏதோ பேய் இருக்கிற இடம் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருக்குது, சரிங்களா? ஜஸ்ட் இமேஜினேஷன் தான். அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்போ பெரியவங்களாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, டே நைட் டைமில் தெரியாமல் கூட அந்த பக்கம் போயிடாது. எப்படி தெரியாமல் கூட அந்த பக்கம் போயிடாது. இது ஒன்று. இன்னும் சிலர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டே தெரிஞ்சும் கூட அந்த பக்கம் போயிடாது. எப்படி கான்சியஸாக கூட உனக்கு அந்த இடத்துக்கு போகிறக்கு வழி எல்லாம் தெரியும், உனக்கு நினைவும் இருக்கும். அப்படி நல்ல நினைவு இருக்கும்போது, சுயநினைவு இருக்கும்போது கூட அந்த பக்கம் போயிடாது. ஒன்று சுயநினைவு இல்லாமல், அறிவில்லாமல், தெரியாமல் கூட அந்த பக்கம் போயிடாது. இன்னொன்று எல்லாம் தெரிஞ்சு கூட அந்த பக்கம் போயிடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃப்ரேசஸை தான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ஃப்ரேசஸை நீங்கள் எல்லா டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, தெரிஞ்சும் கூட நான் அங்கே போகலை, தெரிஞ்சும் கூட நான் போகிறதில்ல, தெரிஞ்சும் கூட நான் போக மாட்டேங்க. புரியுதுங்களா? எல்லா டென்ஸுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஈவன் மாடல்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், நாம் இதை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ரூட் வேர்டையும் என்ன பண்ணலாம்னா கற்றுக்கிட்டு சென்டென்ஸில் எங்கே போடலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தெரியாமல் கூட. தெரியாமல் கூட அந்த வேலையை அவன் செய்ய மாட்டான், அந்த வேலையை நீ செய்யாத, ஏதோ நம்ம சொல்கிறோம். இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு நாம் வச்சுருக்க ரூட் வேர்டு என்னென்னா ஈவன் பை மிஸ்டேக். பை அந்த ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம், ஏன்னா மாற்றி போட்டு பேசிடக்கூடாது. ஈவன் பை மிஸ்டேக், தெரியாமல் கூட. தெரியாமல் கூட அப்படின்னா ஈவன் பை மிஸ்டேக். அடுத்து என்னது, தெரிந்தும் கூட. தெரிந்தும்னா எப்படி, நல்லா சுயநினைவு இருக்கும்போதும் கூட. ஓகே, தெரிந்தும் கூட அப்படின்னா ஈவன் ஆன் பர்பஸ். அவ்வளோதான். இப்போவே பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு இந்த வீடியோவை சல்லுன்னு அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுட்டு ஹோம்ஒர்க் போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாது. கவனிங்க ஃபுல்லாக. முக்கால்வாசி அப்படி தான் பண்ணுறீங்க. இந்த கோர் ஐடியாவை நான் சொல்லிக் கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸில் கோர் ஐடியாவை சொல்லிக் கொடுத்ததுமே கடைசிக்கு போயிடுறது. அப்படி போகக்கூடாது. கவனிங்க, அப்படியே வச்சுருங்க அப்படியே மொபைல், அது பாட்டு ப்ளே ஆகட்டும். அப்போ உங்களுக்கு நிறையா மெயின் கிளாஸஸ் எல்லாம் கற்றுக்க முடியும். சரிங்களா? ரைட், வாங்க. அப்போது இது ஒரு ரூட் வேர்டு, இது ஒரு ரூட் வேர்டு. இந்த ரூட் வேர்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுதிக்கிட்டு அதோட கடைசியில் இந்த ரூட் வேர்ட் போட போகிறோம். சரிங்களா? மெயின் கிளாஸ் எப்படி இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக கூட இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, தெரியாமல் கூட அங்கே போயிடாத, அங்கே போகாது அப்படிங்கிறது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்போது கட்டளை வாக்கியத்திற்கும் இந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா நண்பர்களே? இப்போ மெயின் கிளாஸில் என்ன பண்ணலாம், நாம் நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் செய்தி வாக்கியங்களையும் இல்லாட்டி கட்டளை வாக்கியங்களையும் வச்சுக்கலாம். அதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கடுத்து நமக்கு அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு வேணும். இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை எல்லா டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு 2 ஸ்லைட்லையுமே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் ஈவன் பை மிஸ்டேக்கும், செகண்ட் ஸ்லைடில் ஈவன் ஆன் பர்பஸ்க்கும் பார்க்கலாம். அது எல்லா டென்ஸ்லையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தெரியாமல் கூட, தவறுதலாக கூட, அதான் மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்கிறோம். தவறுதலாக கூட, தெரியாமல் கூட, வழக்கு தமிழ் தெரியாமல் கூட அப்படிங்கிற வார்த்தை கூட நாம் ஒரு சில சென்டென்சஸ் எழுதியிருக்கோம். பாருங்கள், தெரியாமல் கூட அவள் விடைகளை பார்க்கவில்லை. அதாவதுங்க, பக்கத்திலே புக் இருந்துச்சு, ஆன்சர் சீட் எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் அவள் தெரியாமல் கூட, மிஸ்டேக்காக கூட என்ன பண்ணலையாமா, அந்த ஆன்சரை பார்க்கலையாமா. எழுதலாங்களா? சரி, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், மெயின் கிளாஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ரூட் வேர்டை கடைசியில் சேர்த்துக்கலாம். ஓகே, மெயின் கிளாஸ் என்ன, இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை விட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது மெயின் கிளாஸ். அவள் விடைகளை பார்க்கவில்லை. அவள் விடைகளை பார்க்கவில்லை. ரொம்ப சிம்பிள். ஷீ
பார்க்கவில்லைன்னு இருக்கு, அப்போ நெகட்டிவ் பாஸ்டில் இருக்குது. அப்போ ஷீ டிண்ட் அப்படிங்கிற வார்த்தை போடணும். ஷீ டிண்ட் லுக் அட் த ஆன்சர்ஸ். அவ்வளோதாங்க, சிம்பிள். பாருங்கள், ஷீ டிண்ட் லுக் அட் த ஆன்சர்ஸ். ஷீ டிண்ட் லுக் அட் த ஆன்சர்ஸ், கமா, தவறுதலாக கூட, தெரியாமல் கூட, அப்போ ஈவன் பை மிஸ்டேக். அவ்வளோதான். பாருங்கள், she didn't look at the answers even by mistake. She didn't look at the answers even by mistake. Simple. தவறுதலாக கூட, நம்ம இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் மலைக்கு கூட, எப்படி மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒரு போனதில்லை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த மலைக்கு கூட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரெயின் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, ஈவன் பை மிஸ்டேக்குன்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். பாருங்கள், தவறுதலாக கூட நான் ஒருவரின் மின்னஞ்சலை ஒருபோதும் திறப்பதில்லை. அப்போ இது என்னோட வேலை இல்லை, அது என்னோட பழக்கம் இல்லை. அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லணும். ஏன்னா நம்ம தான் அந்த வேலையை ஒருபோதும் செய்கிறது இல்லைல்ல, நம்ம ரெகுலராக அதை செய்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள். நான் ஒருவரின் மின்னஞ்சலை ஒருபோதும் திறப்பதில்லை. பாருங்கள், ஐ நெவர், அவ்வளோதான். ஐ நெவர் ஓப்பன் someone else mail. அவ்வளோதான். பாருங்கள், ஐ நெவர் ஓப்பன் someone else mail even by mistake. even by mistake. அவ்வளோதான், சிம்பிள். இந்த பர்டிகுலர் மெயின் கிளாஸை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் கான்செப்டே. பாருங்கள், ஐ நெவர் ஓப்பன் someone else mail, ஐ நெவர் ஓப்பன் someone else mail even by mistake. even by mistake. தெரியாமல் கூட அவர்கள் அந்த வயரை தொடக்கூடாது. ரொம்ப ஆர்டராக சொல்கிறோம், தெரியாமல் கூட அவங்க அந்த வயரை தொட்டக்கூடாதுரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், தே மஸ்ட் நாட், தே ஷுட் நாட் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? பாருங்கள், தே மஸ்ட் நாட் டச் த wire even by mistake. They must not touch the wire even by mistake. They must not touch the wire even by mistake. தெரியாமல் கூட உன்னுடைய ரகசியத்தை நான் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன். ஐயோ, தவறுதலாக கூட, தப்பி தவறி கூட நான் இந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன். பாருங்கள், சொல்ல மாட்டேன். அப்போ ஃப்யூச்சர். ஐ won't disclose. அவ்வளோதான். ஐ won't disclose உன்னுடைய ரகசியத்தை. அப்போ ஐ won't disclose your secret to anyone even by mistake. பாருங்க, I won't disclose your secret to anyone even by mistake. I won't disclose your secret to anyone even by mistake. தப்பி தவறி கூட, தெரியாமல் கூட, தவறுதலாக கூட என்ன பண்ணிட மாட்டேன், உன்னோட ரகசியத்தை நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், நீ என்னை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை யூஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. மெயின் கிளாஸில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா போதுங்க. ரூட் வேர்டெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரூட் வேர்டை அங்கங்கே போட்டு என்ன பண்ணிடலாம், அப்படியே கண்டினியூஸாக பேசிட்டு போயிடலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக வேண்டியது மெயின் கிளாஸில், அதுவும் எப்படி எல்லா டென்ஸ்லேயுமே ஸ்ட்ராங் ஆகணும். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெரியாமல் கூட இருக்குது, தெரிஞ்சும் கூட அந்த வேலையை செய்யக்கூடாது, அந்த வேலையை நீ செய்ய பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எல்லா டென்ஸ்லையும் என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். தெரிஞ்சும் கூட, வழக்கு தமிழில் சொன்னால் தெரிஞ்சும் கூட, கான்சியஸாக சுயநனவோட கூட அவள் அந்த தவறை ஒருபோதும் சுட்டி காட்டவில்லை. கம்பெனியில் நிறைய தப்பு இருக்குங்க, ஆனால் ஒரு நாள் கூட தெரிஞ்சும் கூட அந்த அம்மா அந்த தப்பை வந்து சுட்டி காட்டலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒருபோதும் அப்படின்னால நெவர் அப்படிங்கிற வார்த்தை வந்துடணும். சரிங்களா? பாருங்கள், ஷீ நெவர் மென்ஷன்ட் த மிஸ்டேக். அவ்வளோதான், மெயின் கிளாஸை போட வேலை முடிஞ்சுது. ஷீ நெவர் மென்ஷன்ட் த மிஸ்டேக் ஈவன் ஆன் பர்பஸ். ஈவன் ஆன் த பர்பஸ் வேண்டாம், ஈவன் ஆன் பர்பஸ் மட்டும் சொல்லுங்கள், அதுவே போதும். ஓகே பாருங்கள், she never mentioned the mistake even on purpose. She never mentioned the mistake even on purpose. தெரிஞ்சும் கூட நாங்கள் வீட்டில் அரசியலை பற்றி பேசுவதில்லை. வழக்கு தமிழ் சொன்னால் பேசுறதில்லை அப்படின்னா வழக்கமாக அதை நம்ம செய்வதில்லை.
வழக்கமாக ஒரு வேலையை நம்ம செய்யறதில்லை அப்படின்னா அது என்ன டென்ஸில் வரும்? வெரி குட், பாஸ்ட் பர்ஃபெக்டில் வரும். கரெக்டுங்களா? இப்போ நாம் வழக்கமாக ஒரு ஆக்ஷனை செய்யலைன்னா அது என்ன டென்ஸில் வரும்? பாஸ்ட்டு, பர்ஃபெக்ட்டு, ஃப்யூச்சர், டென்ஸு எல்லாமே சேர்ந்து வந்துருமா? நான் இருக்க எல்லா டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸு கொண்டு வரேன். வராதில்ல. அப்போ என்ன டென்ஸ் வரும்? சிம்பிள் ப்ரெசண்ட்டை நெகட்டிவில் போட்டால் வேலை முடிஞ்சது. வாங்க, நாங்கள் வீட்டில் அரசியலை பற்றி பேசுவதில்லை. ஓகே, வி டோன்ட் என்ன பண்ணுறதில்ல, டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? வி டோன்ட் டிஸ்கஸ் த பாலிட்டிக்ஸ். We don't discuss the politics in house even on purpose. அவ்வளோதான். பாருங்கள், we don't discuss the politics in house even on purpose. இந்த டிஸ்கஸ்க்கு அடுத்து நிறைய பேர் அபவுட்னு போடுவாங்க. போடக்கூடாது. டிஸ்கஸ்னாலே ஒரு விஷயத்தை பற்றி தான். அப்புறம் எதுக்கு மறுபடியும் அபவுட்ங்கிற வார்த்தை போடணும்? தேவையில்லை. சரிங்களா? We don't discuss the politics in this house. இந்த வீட்டில், in this house, even on purpose. இந்த வீட்டில் நாங்கள் தெரிஞ்சும் கூட என்ன பண்ணிடுறது இல்லை, அரசியலை பற்றி பேசுகிறதே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெரிஞ்சும் கூட அவனை உதவி கூப்பிட்றாத. இங்கே பாரு, எப்பயுமே அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை. நீ இப்போ வந்து அவனை நம்புகிற. ஆனால் நான் சொல்கிற அட்வைஸ் படி தெரிஞ்சும் கூட, எப்படி தெரிஞ்சும் கூட அவனை உதவிக்கு கூப்பிட்றாத. ரொம்ப சிம்பிள். அவனை உதவிக்கு அழைக்காதே. என்ன சென்டென்ஸ்? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். வெரி குட். பாருங்க, டு நாட் கால் ஹிம் ஃபார் ஹெல்ப். அவ்வளோதான். டு நாட் கால் ஹிம் ஃபார் ஹெல்ப். உதவிக்கு அவனை தெரிஞ்சு கூட கூப்பிட்றாத. அப்போ ஈவன் ஆன் பர்பஸ். முடிஞ்சு போச்சு. டு நாட் கால் ஹிம் ஃபார் ஹெல்ப் ஈவன் ஆன் பர்பஸ். எப்படி? தெரிஞ்சும் கூட, சுயநனவோட கூட என்ன பண்ணிடாத, அவங்ககிட்ட உதவி கேட்டுறாத, அவனை உதவிக்கு கூப்பிட்றாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தெரிஞ்சும் கூட உன்னுடைய புத்தகத்தை நான் படிக்க மாட்டேன். புத்தகம்னா டைரி. ஓகேங்களா? ஐயோ, தெரிஞ்சும் கூட உன் புத்தகத்தை நான் அடுத்து படிக்க மாட்டேன், உன் டைரி நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்குது. அப்போ ஐ won't read your diary. அவ்வளோதான். ஓகே, ஐ won't read your diary even on purpose. I won't read your diary even on purpose. I won't read your diary even on purpose. ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸை தான் நம்ம எழுதிட்டு இருக்கோம். சரிங்களா? இதை என்ன பண்ணணும், நீங்கள் நிறையா புது சென்டென்ஸாக மேக் பண்ணி இந்த ஈவன் ஆன் பர்பஸ், ஈவன் பை மிஸ்டேக் எல்லாம் என்ன பண்ணணும், போட்டு சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா? தெரிஞ்சும் கூட அந்த ஏரியா பக்கம் போயிடாத. ரொம்ப சிம்பிள். இதுவும் என்னதான் இருக்குது, இம்பரேட்டிவில் இருக்குது. அப்போ டு நாட்னு சொல்லணும். அப்போ டோன்ட் கோ நியர் தட் ஏரியா ஈவன் ஆன் பர்பஸ். பாருங்க, டோன்ட் கோ நியர் தட் ஏரியா, டோன்ட் கோ நியர் டு தட் ஏரியா நிறைய பேர் போடுவாங்க. நியரும் ஒரு ப்ரிப்போசிஷன், டூவும் ஒரு ப்ரிப்போசிஷன், ரெண்டு பக்கத்தில் வராது. நியர்னு போட்டிங்கன்னா இமீடியட்டாக என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை தான் நீங்கள் போடணும். ஓகே, டோன்ட் கோ நியர் தட் ஏரியா, நியர் த ஏரியான்னு கூட சொல்லலாம். தனா அந்தன்னு அர்த்தம். சரிங்களா? டோன்ட் கோ நியர் த ஏரியா, டோன்ட் கோ நியர் தட் ஏரியா ஈவன் ஆன் பர்பஸ். தெரிஞ்சு கூட அந்த ஏரியா பக்கம் போயிடாது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் மேக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் என்ன கிடைக்கும், உங்களுக்கே கிடைக்கும். ஓ, இந்த சென்டென்ஸ் நம்மளால் சொல்ல முடியும் போல இருக்குது அப்படிலாம் உங்களுக்குன்னே ஒரு புரிதல் கிடைக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தெரியாமல் கூட தெரிஞ்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஓகே, ரைட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.